அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த மார்க்க பணிக்காக நமது நேரங்களையும் காலங்களையும் முடிந்த அளவுக்கு நாம் செலவு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏன், இதுதான் நமக்கு மறுமையிலே மிகப்பெரியதொரு உயர்வையும் மிகப்பெரியதொரு சிறப்பையும் தேடித்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அந்த அளவுக்கு தம்மை இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணம் செய்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் காணுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே மக்காவிலே இந்த பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்ட அந்த நேரத்திலே எந்த ஒரு நிலைமை இருந்தது என்றால், அபூதருல் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த செய்தி அவருடைய தாயாருக்கு கேள்விப்படுகின்றது. கேள்விப்பட்ட உடனே தாயார் ஷிர்க்கிலே பிடிவாதமான ஒரு பெண், இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையிலே பிடிவாதமான ஒரு பெண். அந்த பெண் மகனை பார்த்து சொல்கிறார், மகனே, நீ முஹம்மதை பின்பற்றுவதாக கேள்விப்பட்டேன், அந்த கொள்கையை விட்டுவிடு, பாரம்பரியமாக நாங்கள் பின்பற்றிய இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். அவர் விட்டதாக இல்லை. இந்த ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாயுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டதாக இல்லை. இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையிலே ஒரு நாள் மகன் வீட்டுக்கு வரும்போது தாய் சொல்லுகின்றார், மகனே, இன்று நான் ஒரு முடிவோடு இருக்கின்றேன், நீ உன்னுடைய இந்த புதிய கொள்கையை விட்டு விடுகின்ற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் என்று சொல்லி அந்த மகனை பார்த்து தாய் சொல்லுகின்றார். மகன் இதை கணக்கெடுக்கவே இல்லை. அப்படியே தாய் சாப்பிடாமலும் குடிக்காமலும் அப்படியே நின்று நாள் போய்கொண்டே இருக்கிறது, நேரம் போய்கொண்டே இருக்கின்றது. அடுத்த நாள் ஆகிவிடுகின்றது, அந்த தாய் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. மாலை ஆகிவிடுகின்றது, அடுத்த நாள் ஆகிவிடுகின்றது. இந்த நேரத்திலே தாய் உயிருக்காக போராடுகின்ற ஒரு கட்டத்தை கண்டு மகன் தாயுடைய காது கருகிலே போய் நின்று தாயை பார்த்து சொன்ன செய்தி என்னவென்றால், தாயே, உங்களுடைய இந்த பிடிவாதத்தை உங்களுடைய உயிர் பிரிந்து விடும் என நான் நினைக்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு 100 உயிர்களை தந்திருந்து ஒவ்வொரு உயிரும் இந்த பிடிவாதத்திலேயே பிரிந்து 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 போய் 100வது உயிர் பிரிகின்ற அந்த காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருந்தாலும் எனது கொள்கையிலிருந்து நான் ஒரு நாளும் நான் தளர்ந்து விட மாட்டேன், விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று மகன் சொல்லுகின்றார். அந்த நேரத்தில் தாய் சிந்திக்கிறார், நான் வீணாக செத்து மடிவதை தவிர வேறு ஒன்று நடக்கப் போவதில்லை, அதனால நான் சாப்பிடவும் குடிக்கவும் வேண்டும் என்று சொல்லி அவ உண்ணவும் குடிக்கவும் வாங்கி அவ சாப்பிடவும் குடிக்கவும் ஆரம்பித்ததாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த காட்சியை எந்த அளவுக்கு அவன் வரவேற்று அவன் வஹ்யை இறக்கினான் என்று சொன்னா, அதாவது வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. 31வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை குறித்து வஹி இறக்குகின்றான். தாயும் தந்தையும் உங்கள் இருவரையும் தாயும் தந்தையும் சேர்ந்து இணை வைக்குமாறு உமக்கு கட்டளையிட்டால் அவர்கள் இருவருக்கும் அந்த விஷயத்தில் வழிபடாதே. அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு, ஷிர்க் வைக்குமாறு தாயும் தந்தையும் உமக்கு கட்டளையிட்டா அதற்கு நீ ஒருபோதும் வழிபடாதே. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக காரியங்கள்ல அவர்களோடு இணங்கி செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தை இறக்குகின்றான். அவர்களுக்கு உலக காரியங்களிலே அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டுமே அல்லாமல் ஷிர்க்குக்காக நம்மை வற்புறுத்தினால் அதற்கு வழிபடக்கூடாது என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். சஹாபாக்கள் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் இதை பிரச்சாரம் செய்வதிலும் அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். தங்களுடைய மூச்சுக்களை எல்லாம் அதற்காக செலவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை
நாம் இதிலிருந்து காணக்கூடியதாக